அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட நாம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட், நாளை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மாவட்டத்தில் கனமழையானது தொடர்ந்து விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழையானது விட்டு பெய்து வருவதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இந்த மோட்டார் மூலமாக தண்ணீர் அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வந்தாலும் அதிக கனமழை பெய்யும் பொழுது ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டையிலிருந்து பல்லாவரம் வரை பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகள் தான் நம்ம பார்க்கப்படுகிறது. இதே போல சென்னை புறநகர் பகுதியில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அடையாறு ஆற்று பகுதியை தீவிரமாக தற்போது கண்காணிக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. அடையாறு ஆற்றை பொறுத்த வரைக்கும் முடிச்சூர், வரதராஜபுரம், பெருங்குளத்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படும். இதனால் தொடர்ந்து மழை பெய்யும். நாளை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் அடையாறு ஆற்று கரையோரம் பணிகளை தற்போது நீர்வள ஆதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அடையாறு ஆற்றில் நீரானது சீராக சென்று கொண்டிருக்கிறது. அடையாறு ஆற்றிற்கு நீர்வரத்து ஏரிகளாக இருக்கின்ற பல்வேறு ஏரிகளில் நீர் இருப்பு 50% மட்டுமே உள்ளதால் எந்த அளவு பிரச்சனை எதுவும் இருக்காது என்ற ஒரு தகவலை தான் நீர்வள ஆதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர் கண்காணிப்பில் நீர்வள ஆதாரத்துறையினர் அதே போல வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடையாறு ஆற்றை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் வருவதால் இரு மாவட்ட ஆட்சியர்களும் சட்ட நேரத்தில் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நீர்வள ஆதாரத்துறையினர் பல்வேறு இடங்களில் வரதராஜபுரம், முடிச்சூர், தாம்பரம் போன்ற பகுதிகளில், பெருங்குளத்தூர் போன்ற பகுதிகளிலும் அடையாறு ஆற்றை ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது மழை நின்றிருக்கிறது. இருந்தபோதிலும் இன்னும் சிறிது நேரத்தில் அதிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக பல்வேறு முன்னேற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது. அதன்படி அடையாறு ஆற்றையும் தீவிரமாக அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள்.